நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்தில் ஒரு கதையை பார்க்கலாம். அஸ்வமேத யாகத்தின் பெருமையை விளக்கும் இளன் என்பவரோட கதையை பற்றி பார்க்கலாம். கர்தர்ம பிரஜாபதிக்கு இளன் என்ற பெயருடைய மகன் ஒருவர் இருந்தான். அவன் பிரக்லிக் நாட்டை ஆண்டு வந்தான். அந்த நாட்டை அவன் நல்ல முறையில் அரசாட்சி செய்து வந்தான். தேவர்களும் தைத்தியர்களும் நாகர்களும் கந்தர்வர்களும் அவனிடம் பணிவுடன் நடந்து கொண்டனர். அவன் அறிவில் சிறந்தவனாகவும் புகழ் உடையவனாகவும் வீரம் பொருந்தியவனாகவும் திகழ்ந்தான். அவனை நாட்டு மக்கள் மிகவும் போற்றி புகழ்ந்தனர். ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக அவன் காட்டிற்கு சென்றான். அந்த காட்டில் வேட்டையாடி முடித்த பின்னர் வேறொரு காட்டிற்கு சென்றான். அது மேருமலையின் கீழ்ப்பகுதியில் உள்ளது. அதற்கு குமாரவனம் என்பது பெயர். அந்த வனம் பரமசிவனும் பார்வதியும் தனிமையில் இருக்கும் வனம். முன்னொரு முறை பரமசிவன் இந்த வனத்திற்குள் நுழையும் ஆடவர் யாராக இருப்பினும் பெண்ணாக மாறக்கடவர் என்று சாபமிட்டிருந்தார். எனவே அதனுள் நுழைந்தவுடன் இளன் பெண்ணாக மாறிவிட்டான். பரமசிவனுடைய சாபத்தினால் தான் பெண்ணாக மாறிவிட்டதை இளன் உணர்ந்தான். எனவே அவன் பரமசிவனிடம், சுவாமி, என்னை பழையபடி ஆணாக மாற்றுங்கள் என்று பணிவுடன் வேண்டினான். ஆனால் பரமசிவனோ, அன்பனே, ஆடவனாக மாற வேண்டும் என்பதை தவிர வேறு ஏதேனும் ஒன்றை கேள். நான் உன்னை ஆடவனாக மாற்றிவிட்டால் நான் இட்ட சாபம் பொய்யாகிவிடும் என்று கூறினார். தன் எண்ணம் ஈடேறாததைக் கண்டு இளன் பார்வதியிடம் சென்றான். அவளிடமும் அதையே கேட்டான். அவன் மேல் பார்வதி இரக்கம் கொண்டார். எனவே அவர், இளனே, நான் உன்னை முற்றிலும் ஆணாக மாற்றிவிட முடியாது. அவ்வாறு செய்தால் பரமசிவனின் வரம் பொய்த்துவிடும். எனவே நீ கேட்பதில் பாதியை தருகிறேன். 1 மாதம் வரையில் பெண்ணாக இருப்பாய். மறுமாதம் ஆணாகி விடுவாய். அதற்கு அடுத்த மாதம் மீண்டும் பெண்ணாகி விடுவாய். இப்படி மாறி மாறி வேண்டுமானால் இருக்கலாம். இதற்கு சம்மதமானால் ஒப்புக்கொள், இல்லாவிட்டால் பெண்ணாக இருக்க வேண்டியதுதான் என்று கூறினார். இளன் அதற்கு சம்மதித்தான். பிறகு 1 மாதம் பெண்ணாக இருந்தான். அப்பொழுது இலை என்ற பெயர் அவனுக்கு வழங்கியது. நாட்டிற்கு செல்லாமல் இலை அந்த காட்டிலேயே சுற்றி வந்தாள். மலைச்சாரல்களில் காலம் கழித்தாள். அந்த மலைச்சாரலில் மிக அழகிய ஏரி ஒன்று இருந்தது. பல வர்ணமுள்ள அழகிய பறவைகள் அங்கு பறந்து கொண்டிருந்தன. அதன் இயற்கை அழகை கண்டு மகிழ்ந்து அவள் அங்கே சுற்றி சுற்றி வந்தாள். ஏரி நீரின் நடுவில் சோமனுடைய மகனான புதன் கடுமையான தவம் இயற்றிக் கொண்டிருந்தான். தவம் முடிந்தவுடன் தண்ணீரை விட்டு வெளியில் வந்த புதன் இலையை கண்டான். அவள் அழகு சௌந்தரியத்தை கண்டு அப்படியே மயங்கினான். புலன் இன்பங்களை துறந்து தவம் இயற்றி வந்த அவன் காம வசப்பட்டான். அவள் அழகில் சொக்கி போனான். இவள் யார்? 3 உலகங்களிலும் இவளை போன்ற அழகியை நான் கண்டதில்லையே. நான் யாரை பார்த்தும் இப்படி பரவசப்பட்டதில்லை. என் தவ வாழ்க்கைக்கு சோதனை வந்துவிட்டதே. இவள் வேறு ஒருவரின் மனைவியாக இல்லாவிட்டால் இவளை நம் மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். அதே சமயம் இலையும் அவன் அழகில் மயங்கினாள். புதன் அவள் அருகில் வந்தான். இலை தான் பெண்ணான வரலாற்றை அவனிடம் கூறினாள். அதன் பின்னர் இந்த 1 மாதம் வரையில் நாம் மகிழ்ச்சியுடன் வாழலாம் என்று அவள் கூறினாள். அதற்கு புதனும் சம்மதித்தான். இலையும் புதனும் அன்புடன் வாழத் தொடங்கினர். 1 மாதம் ஆனவுடன் இலை ஆணாக மாறினார். இளன் என்றானான். பின்னர் இளன் புதனிடம் விடை பெற்று கொண்டு நாட்டிற்கு செல்ல விரும்பினான். ஆனால் அதற்கு புதன் சம்மதிக்கவில்லை. தன்னுடன் இருக்கும்படியே கேட்டுக்கொண்டான். அதற்கு இளன் சம்மதித்தான். இளனும் புதனும் நண்பர்களாக மாறி அந்த வனங்களில் சுற்றி திரிந்தனர். 1 மாதம் சென்ற பின் பெண்ணாக இளன் மாறியவுடன் முன்போலவே கணவன் மனைவியாக வாழத் தொடங்கினர். ஓராண்டு காலம் சென்ற பின் இலைக்கு ஓர் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு புரூவஸ் என்று பெயரிட்டனர். சில காலம் சென்ற பின்னர் புதன் தன் மனைவியான இலை தன் உண்மையான ஆண் வடிவத்தை நிரந்தரமாய் அடைய வேண்டும் என்று விரும்பினான். அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்த காட்டிற்கு சம்வர்தர், அரிஷ்டநேமி, பிரமதேனர் போன்ற மகரிஷிகள் வந்தனர். அவர்களிடம் புதன் இலையின் வரலாற்றை எடுத்து கூறினான். அவர்கள் அதற்கு, அன்பனே, இவளுக்கு இச்சாபம் சிவபெருமானால் உண்டாகியிருக்கிறது. எனவே அவரை சந்தோஷப்படுத்தினால்தான் இச்சாபத்தில் இருந்து விடுபட முடியும். அதற்கு அஸ்வமேத யாகமே சிறந்த வழி என்று கூறினார்.
புதன் அதற்கு சம்மதித்தான். புதனுடைய ஆசிரமத்திற்கு அருகில் மகரிஷிகள் அஸ்வமேத யாகத்தை தொடங்கினர். மருதத்தன் என்பவரே அந்த யாக சாமக்கிரியைகளை செய்தார். யாகம் சிறப்புடன் நடந்து முடிந்தது. யாகத்தின் முடிவில் சிவபெருமான் ரித்விக்குகளை, உங்கள் யாகத்தை கண்டு பக்தியை கண்டும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அரசனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உடனே மகரிஷிகள் அவரை வணங்கி, சுவாமி, எங்கள் அரசன் முன்போல் எப்பொழுதும் ஆணாயிருக்க வேண்டும். அதற்கு தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினர். அதற்கு சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்தார். இளன் முன்போல் நிரந்தரமாய் ஆணாய் திகழ்ந்தான். மகரிஷிகள் தம் இருப்பிடம் சேர்ந்தனர். புதன் இளனிடம் விடை பெற்று கொண்டு தவம் இயற்ற தொடங்கினான். இளன் தன் மகன் புரூவஸை அழைத்து கொண்டு பிரக்லிக் நாட்டிற்கு திரும்பினான். அந்த நாட்டை நன்முறையில் ஆண்டான். சில காலம் சென்ற பின்னர் தன் மகனிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு பிரம்மலோகம் சென்றான். அஸ்வமேத யாகத்தின் பெருமை இத்தகையது. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.